மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அன்னைக்கு காலையில மணி 8 ஆனாலும் கூட சூரிய வெளியே வரவே இல்லை. சூரியகாந்தத்தோட வீட்டுல ராமாராவ், ராஜேஷ் 2 பேரும் போர்வையை போத்திக்கிட்டும் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சூரியகாந்தம் மட்டும் போர்வையும் போத்திக்காம கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாப்பாப்பா, இது நம்ம ஊரா இல்லை காஷ்மீரா? குளிர் தாங்க முடியலையே. அடியே காந்தம், அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ண. மேலே பாருங்க, ஃபேன் ஓடுதா? ஃபேனு ஓடல, ஃபேன் ஆஃப் பண்ணணுமா? ஏன் குளிரில் 2 பேரும் நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்டு சுப்பையாவை பாருங்க, காலையிலேயே அவர் வாக்கிங் கூட போயிட்டு வந்துட்டாரு. பார்த்து கற்றுக்கோங்க. சுப்பையாவுக்கு குளிரில் நடக்க பிடிக்குமோ என்னமோ, எனக்கு குளிரே ஒத்துக்காது. வெளியில் போனாலே எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே எனக்கு பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சுட சுட எதனா செஞ்சு கொடுத்தினா அதை சாப்பிட்டுட்டு போய் படுத்துப்பேன். டிஃபன் வேணும்னா அதுக்கு உங்கள் மருமக தான் வரணும். மணி 8 ஆகுது. இன்னும் அவள் ரூம் கதவை அவள் திறந்த பாடில்ல. வீட்டில் தான் இருக்காளா, ஊருக்கு போயிட்டாளா? பாவம், குளிர் அதிகமாக இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் விடு. படுக்கட்டுமா? நாம எல்லாரும் பட்னியா இருக்கோம், அவள் தூங்குறது தான் முக்கியமா? நான் போய் எழுப்புறேன், இருங்க. அப்படி சூரியகாந்தம் கோவமா கோமலியோட ரூமுக்கு போனாங்க. பின்னாடியே ராமாராவும் ராஜேஷும் கூட போனாங்க. ரூம்ல கோமலி தலை வரைக்கும் போர்வையை போத்துக்கிட்டு ஏதோ துணி உருண்டை படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்து உருண்டுகிட்டு இருந்தா. என்ன கோமலி இது, 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் போர்வையை இழுத்து கீழே போட்டுட்டாங்க. ஐயோ அத்தை, ப்ளீஸ் அத்தை, ரொம்ப குளிர்து அத்தை. இந்த குளிர்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டு எழுந்துச்சு வர அத்தை. குளிர் தாங்க முடியாம எந்திரிக்கலையா, இல்ல சோம்பேறித்தனத்தினால எந்திரிக்கலையா? காலையில உன் புருஷன் ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்க வேணாம்? எந்திரி, இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. உடனே சூரியகாந்தத்தை தடுத்து ராமராவ், நான் பார்த்துக்கிறேன், நீ போ காந்தம், பாவம் சின்ன பொண்ணு. ஆனா சூரியகாந்தம் ராமராவை தள்ளி விட்டுட்டு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கு புரிய வைக்கிறது என்னால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு புரிய வைக்கிறதெல்லாம் வராதுங்க. சூரியகாந்தம் அப்படி சொன்ன உடனே ராமாராவ் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாரு. சூரியகாந்தம் கோமலியை பார்த்து கோவமா, எழுந்திருக்கிறியா இல்ல பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து முகத்துல ஊத்தவா? வேலை செய்யறது நீயா இல்ல உங்க அப்பா வருவாரா? அதை கேட்டு கோமலி பயந்து போய் உடனே எழுந்திருச்சு கீழே நின்னா. ஐயோ அத்தை, டிஃபன் தானே, போய் இதோ செஞ்சிடுறேன், தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, போய் சீக்கிரமா எல்லாத்தையும் செய். கோமலி சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்அப் ஆக பாத்ரூமுக்கு போனா. சூரியகாந்தம் ஜெயிச்சு திமிரில வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கூடவே ராமாராவ், ராஜேஷோ உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம், உன்னை பார்த்து பயந்தே ஒளிஞ்சிருக்கிற சூரியன் உடனே வந்துடுவான் போல இருக்கு. சரி, கோமலி என்ன டிஃபன் பண்றான்னு பாரேன். சூரியகாந்தம் எழுந்திருச்சு போறதுக்கு முன்னாடியே டிஃபன் எடுத்துக்கிட்டு கோமலி ஹாலில் இருக்கிறவங்க கிட்ட வந்தா. அவளுடைய அவதாரத்தை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தலையில ஒரு மங்கி கேப்பை போட்டுக்கிட்டு இருந்தா. அதுல அவ முகம் கூட சரியா தெரியல. அவ கையில டிஃபன் பிளேட்டும் இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியமா, குட் மார்னிங் மாமா, உங்களுக்காக தான் சுட சுட தோசை போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ராமாராவ் ரொம்ப ஆசையா பெட்ஷீட் குள்ளர்ந்து கையை வெளியே நீட்டி அந்த தோசைய வாங்கிக்கிட்டாரு. தோசை நல்ல கலரா ரொம்ப கிறிஸ்பியா பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா, என் மருமக நல்ல மருமக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீஸ் தோசையை எடுத்து சட்னியில முக்கி சாப்பிட்டாரு. அவ்வளவுதான், முகம் வாடி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தோசையை முழுங்கினாரு. அம்மாடி கோமலி, என்னம்மா இது? சுட சுட தோசைன்னு சொன்ன, ஆனா இது ஏதோ ஐஸ்கிரீம் தோசை மாதிரி இருக்கு. வாயில வச்ச உடனே இன்னும் குளிர் அதிகமாகுதே. இது என்ன ஃப்ரிட்ஜில் இருந்தா கொண்டு வந்த? ஐயோ மாமா, நான் தோசை கல்ல போட்டு எடுக்கும்போது சுட சுட ஆவி பறக்க தான் இருந்துச்சு. ஆனா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வர அந்த கேப்ல ஆறி போயிடுச்சு மாமா. இதை தான் சயின்ஸ்ல இன்ஸ்டன்ட் கூலிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் என்ன மாமா பண்ண முடியும்? பாத்தீங்களா, இந்த குளிருக்கு சுட சுட தோசை கூட ஆறி போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது, இயற்கைக்கு நம்ம தலைவணிக்கு தான் ஆகணும். அதான் பிரெட் சாப்பிட்டு சொன்னேன். இல்ல காந்தம், எனக்கு இப்ப சூடா டிஃபன் வேணும், அவ்வளவுதான். மாமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம எல்லாரும் கிச்சனுக்கே போலாம். அங்க தவால இருந்து எடுத்த உடனே டைரக்டா உங்க பிளேட்லயே வச்சிடுறேன். அப்போ சூடா இருக்கும்ல. சூப்பர் ஐடியா, சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். வாங்க வாங்க. டேய், அதுனா சமையலறையா சத்திரமா? எல்லாரும் அங்க போனா எப்படி சொல்ல? காந்தம், பசி தாங்க முடியல, வா காந்தம். எல்லாருமே அங்கிருந்து கிச்சனுக்கு போனாங்க. இடம் இல்லாம ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி சூடா தோசை தவால தோசை போட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா.
ராமாராவ் ராஜேஷ் 2 பேரும் பிளேட் பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை தவால போட்டு சுத்திக்கிட்டே இருந்தா. தோசையும் வெந்துச்சு. இந்தாங்க மாமா, தோசை உங்களுக்கு தான், பார்த்து சூடா இருக்கு. ராமாராவ் சுட சுட தோசைய சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா சூப்பருமா, உண்மையிலேயே இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, இதுதாம்மா சொர்க்கம். கோமலி, அடுத்து எனக்கு கொஞ்சம் கார தோசை போட்டு கொடு. கோமலி ராஜேஷ்காக தோசை ஊத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஸ் சின்னதா மாறி கடைசியில ஆஃப் ஆயிடுச்சு. தோசை கல்ல ஊத்துன அந்த தோசை மாவு வேகவும் இல்ல. ஐயோ, கேஸ் தீந்து போச்சு. என்னது, தோசை வேகாமலே கேஸ் தீந்து போச்சா? எல்லாம் என் நேரம். ராமாராவ் இன்னும் பசியோட தான் இருந்தாரு. ஏமா கோமலி, இன்னொரு சிலிண்டர் இல்ல? இல்ல மாமா, நேத்தே புக் பண்ண சொன்னனே, நீங்க தான் மறந்துட்டீங்க. நீங்களும் உங்க சோம்பேறித்தனமும். இப்ப தோசை சுடுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இருங்க அத்தை, நம்ம வீட்ல ஒரு அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த அயன் பாக்ஸ்ல தோசை சுடலாம். நான் யூடியூப்ல வீடியோ பார்த்தேன், அதே மாதிரி செய்யலாம் வாங்க. ஐயோ, ஏமா இந்த வீர விளையாட்டு? மாவு ஊத்தும் போது கரண்ட் ஷாக் அடிச்சா? வேணாம் விட்டுடு. பரவாயில்லங்க, பசி தீக்க ஏதாவது வழி பார்க்கணும்ல. கோமலி, நீ போடுமா. எல்லாரும் மறுபடியும் ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ கோமலி ஒரு அயன் பாக்ஸை எடுத்து அதை ரிவர்ஸ்ல வச்சு அதுக்கு மேல ஒரு கரண்டி தோசை மாவையும் ஊத்துனா. ஆச்சரியமா அந்த தோசையும் வேக ஆரம்பிச்சது. அதை பார்த்து ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமா, வாவ் கோமலி, நீ ஜீனியஸ் தான். இந்த தோசை ரெடி தானே? இது எனக்கு அப்படின்னு ராஜேஷ் சொல்லி தட்டை நீட்டும் போது திடீர்னு அவங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு. அதனால தோசையும் வேகல. ராஜேஷ் ரொம்பவும் கவலைப்பட்டான். ச்சே, இந்த கரண்ட்டுக்காரனுக்கு என் மேல என்ன கோபமோ? கரெக்டா இங்கேயும் பாதி தோசை தான் வெந்திருக்கு. கேஸும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. இனி நம்ம பட்னியா தான் இருக்கணும் போல. எல்லாம் நம்ம நேரம். ராமாராவ் கோவமா எழுந்திருச்சு, இனி வேற வழி இல்ல, வாங்க நாம பேசாம ஹோட்டலுக்கு போகலாம். அங்கேயாவது சுட சுட இட்லி கிடைக்கும். இந்த குளிர்ல வெளியில போறதா உங்களுக்கு என்ன பைத்தியமா? பசிக்குதே, முதல்ல வா போலாம். எல்லாரும் அந்த குளிர்ல போர்வை, மங்கி கேப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போனாங்க. பனி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப ராமாராவ் குளிர்ல நடுங்கிக்கிட்டே, டே ராஜேஷ், வழி எங்கடா இருக்கு? போற இடம்லாம் வெள்ளையா இருக்கு, அதுக்குள்ளேயா சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்? சொர்க்கம்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல பார்த்து நடங்க. பள்ளத்தில் விழுந்தீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கு தான் போகணும். அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது வழியில் இருக்கிற ஒரு வெள்ளையான உருவத்து மேலே ராமாராவ் இடிச்சாரு. உடனே அவரு சாரி சுப்பையா அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா அது பக்கத்து வீட்டுக்காரங்களோட எருமை. கடைசியில் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க ஹோட்டல் முதலாளி சுப்பையா இப்பதான் அடுப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாரு. பாத்திரம் எல்லாம் காலியா இருந்துச்சு. சுப்பையா, வந்துட்டியா? நல்லா சுட சுட 4 பிளேட் இட்லி கொண்டு வா. அட நீங்க வேற ராமாராவ், இட்லி வேணும்னா ஒரு சுத்திய கொண்டு வாங்க. நேற்று அரைச்சி வச்ச இட்லி மாவு ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. நானே கடையை மூடலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஹோட்டல் இல்லை. கேஸ் இல்ல, கரண்ட் இல்ல, ஹோட்டல் இல்ல. இன்னைக்கு நாம பட்னி தான் போல. எல்லாரும் கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சூரியகாந்தம் சில்லுன்னு இருக்கிற பிரெட் பாக்கெட்டே கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சாப்பிட கொடுத்தாங்க. காந்தம், இந்த பிரெட்டும் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு, இதை எப்படி சாப்பிட முடியும்? மாமா இருங்க, லாஸ்டா என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நம்ம வீட்டில் யூபிஎஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் யூஸ் பண்ற ஹேர் ட்ரையரை கனெக்ட் பண்ணி இந்த பிரெட்டை சூடாக்கி தரேன். அப்போ டோஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீயும் உன்னோட புத்திசாலித்தனமும் சரி பண்ணு. கோமலி ஹேர் ட்ரையரை வச்சு அந்த பிரெட்டை சூடு பண்ண ஆரம்பிச்சா. பிரெட்டு சூடா சாஃப்டா இருந்துச்சு. ராமாராவ் சாப்பிட்டு பார்த்து, அப்பாடா கோமலி, உண்மையிலேயே நீ ஜீனியஸ் தாமா. பிரெட்டை ட்ரையரை வச்சு சூடாக்கி கொடுத்து என் பசியே தீர்த்துட்ட. ராஜேஷும் அந்த பிரெட்டை சாப்பிட்டு, குளிர்காலத்தில் சூடா டிஃபன் கேட்கக்கூடாதுப்பா, இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போல. ஆமா, இல்லனா ட்ரையர்லயோ அயன் பாக்ஸ்லயோ தான் சமைச்சு சாப்பிடணும். இப்படி அந்த குளிர்காலத்துல குளிர் தாங்க முடியாம ஹேர் ட்ரையர்ல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த குடும்பம். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஏழை வீட்டு பெண்ணு 3வது பகுதியில ஒரு நாடகமே அரங்கேறிச்சு. சூரியகாந்தம் நல்ல திட்டத்தை போட்டு மருமக கோமலியை ஸ்டோர் ரூம்க்கு அனுப்ப முடிவெடுத்தாங்க. ராஜேஷாலியும் அம்மாவை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல. சரியா அதே நேரத்துக்கு தான் ஊர்ல இருந்து சுரேஷும் வந்தான். ஆளுக்கு நடுவுல ஒடிஞ்சு போயிருக்கிற கிளாஸுங்க, அதுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இருந்த அண்ணி, அவங்க கண்ணுல இருக்கிற கண்ணீர், இது எல்லாத்தையும் பார்த்து சுரேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, என்னாச்சு? ஏன் இப்படி தரையில் உட்காந்துருக்கீங்க? கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு,
எதுக்கு அழுவுறீங்க? அண்ணே, அம்மா, என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். சமையலறையிலிருந்து வெளியில வந்து பார்த்த காந்தம் சுரேஷ் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கோமலி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு சுரேஷ் கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு புரியல. வாப்பா, இப்பதான் வந்தியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. ஐயோ, என் புள்ள எப்படி மெலிஞ்சு போயிட்டான். பட்டணத்துல சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் அப்புறமா. அண்ணி எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க? ஏன் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு? என்ன நடந்துச்சு? அது வந்துடா சுரேஷ், உன்னுடைய அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ வரேன்றதுக்காக ஆரத்தி எடுக்கிறதுக்காக தான் அந்த ட்ரே எடுத்தா. அப்ப அதுல இருந்த கிளாஸ் தெரியாம கை வலிக்கு கீழே விழுந்துருச்சு. பாவம், ஏழை வீட்டு பொண்ணுல்ல, இந்த மாதிரி திடீர்னு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சதுல அவ அழுதுகிட்டு இருக்கா. அவ்வளவுதான். ஏமா கோமலி, அவ்வளவுதானே அப்படின்னு சூரியகாந்தம் கோமலிய பார்த்து கேட்கும்போது அவங்க கண்ணுல ஒரு கோவமும் ஒரு மிரட்டலும் தெரிஞ்சுது. அப்ப ராஜேஷும் அவங்க அம்மா சொல்ற பொய்ய உண்மையாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோமலிய பார்த்து சண்டை போடாத அப்படின்னு சேக்க காட்டினான். வரலட்சுமி சாரதா பின்னாடி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இப்ப கோமலி என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? பதட்டத்துல ட்ரேவை கீழே போட்டுட்டீங்களா? ஆனா அதுக்கு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? கோமலி ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டா. அவளுடைய புருஷன் அவளை நம்புறதில்ல. மாமியார் அவளை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. இப்போ மச்சனங்கிட்ட உண்மையை சொல்லிட்டா மறுபடியும் இன்னொரு சண்டை உருவாகும். இங்க நடந்ததை கோவத்தால சரி பண்ண முடியாது, புத்திசாலித்தனமா தான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு எழுந்திருச்சு நின்னா கோமலி. கண்ணு தொடச்சிக்கிட்டு சந்தோஷமா, ஆமா சுரேஷ், அத்தை சொல்றது உண்மைதான். நீங்க வந்ததை பார்த்து பதட்டத்துல நான் ட்ரே கீழே போட்டுட்டேன். உங்களை பார்த்த சந்தோஷத்துல தான் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இந்த பதில் சுரேஷ்க்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா சூரியகாந்தத்துக்கு ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சுரேஷ் முன்னாடி கோமலி தன்னை பத்தி சொல்லி அவளை குற்றவாளியா ஆக்குவாளோ அப்படின்னு நினைச்சாங்க சூரியகாந்தம். ஆனா அதுக்கு பதிலா பொய் சொல்லி அவங்கள காப்பாத்திட்டா. ஆனா இப்ப இந்த ஏழை வீட்டு பொண்ணு எதுக்காக இப்படி பொய் சொன்னா அப்படின்னு சூரியகாந்தத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அண்ணி, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? சரி, எழுந்திருச்சு ஓரமா வாங்க. உடஞ்சிருக்கிற கிளாஸை நானே எடுக்கிறேன். ஐயோ, எதுக்குங்க? இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க டயர்டா இருப்பீங்க, உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாத்தியாடா சுரேஷ், உன் அண்ணி எவ்வளவு நல்லவன்னு. வீட்டோட மூத்த மருமகளை எல்லாத்தையும் பொறுப்பா செய்வா. கோமலி, இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு உன்னோட ரூமுக்கு போ. நாளைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. சூரியகாந்தம் உன்னோட ரூமுங்கிறத அழுத்தமா சொன்னாங்க. அதாவது கோமலிக்கு கொடுத்த தண்டனையை அவளுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எதுக்குமா இப்போ உடனே ரூமுக்கு? அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் அண்ணன் கூட உக்காந்து பேசுங்க. ஆமா அண்ணன், நீ எதுக்காக அண்ணி கூட பேச மாட்டேங்கிற? டேய், நீ வாடா, முதல்ல நீ உள்ள வா. அத்தை சொல்றத கேளுங்க சுரேஷ், நீங்க உள்ள போங்க. உங்களுக்கு குடிக்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு வர. சுரேஷ்க்கு மட்டும் சந்தேகம் போகல. அண்ணி அமைதியா பேசினாலும் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ராஜேஷோட முகத்துல ஒரு குழப்பம். சூரியகாந்தம் மருமக மேல அதிகமா பாசம் காட்டுறாங்க. ஏதோ தப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சது. சரிங்க அண்ணி, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் ஹால்ல எல்லார் கூடவும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். கோமலி மட்டும் அந்த கிளாஸ் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரேல போட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் அங்கேயும் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு அவ ரூம்ல இருந்து சின்ன துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். என்ன கோமலி, என்ன மூட்டை அது? எங்க போற? நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு தான் போற அத்தை. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஸ்டோர் ரூமா? ஸ்டோர் ரூமுக்கு எதுக்கு அண்ணி? கோமலி இரு, அம்மா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க, அதுக்கு போய் நீ என்னமோ. அது ஒன்றும் இல்லடா சுரேஷ். இன்னைக்கு சித்தி சாரதா எல்லாரும் நம்ம வீட்டில் தானே தங்குறாங்க. ரூமு பத்தல, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரூமு பத்தலனா சித்தியையும் அவங்களையும் ஸ்டோர் ரூமில் தங்க சொல்லு. அண்ணி எதுக்கு? அம்மா, இங்கே என்ன நடக்குது? அண்ணன், நீ என்ன வாய முடிக்கிட்டு இருக்க? ராஜேஷ் எதுவும் பேசாம தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். முதல் தடவையா அந்த வீட்டுல இது வரைக்கும் பேசாத ராமாராவ் பேச ஆரம்பிச்சாரு. அவரு நடக்கிறது எல்லாம் பார்த்து அமைதியா தான் இருந்தாரு. இங்க பாருமா கோமலி, நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சூரியகாந்தம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வீட்டோட கௌரவத்தை வீணாக்காத. சுரேஷ் இப்பதான் வந்திருக்கான். அவன் முன்னாடி என்ன இது நாடகம்? என்னது நாடகமா? நான் எதுக்கு நாடகம் ஆடுறேன்? என் மேல பழி போட்டா அதனால அவளுக்கு தண்டனை கொடுக்கறேன். பழிய போட்டாலும் உண்மைய சொன்னாலும் அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வீட்டோட மருமக ஸ்டோர் ரூம்ல தங்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கோமலி, உன்னோட ரூமுக்கு போமா. ராமாராவ்
கோமலிக்கு சப்போர்ட்டா நின்னுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சுரேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் கூட கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. சூரியகாந்தத்தோட பிளான் ஒர்க் ஆகல. ஆனா கோமலி யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில் கொடுத்தா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அத்தை போட்ட கோட்டை என்னைக்குமே நான் தாண்டவே மாட்டேன். அவங்க எனக்கு கொடுத்த தண்டனை இது. நான் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கணும்னா முதல்ல இந்த தண்டனையை அனுபவிக்கணும். அத்தை எப்போ என்ன மருமகளை ஏத்திக்கிட்டு மறுபடியும் என் ரூமுக்கு போக சொல்றாங்களோ அப்போ நான் போய்க்கிறேன். அதை கேட்டு வரலட்சுமி, சாரதா, சூரியகாந்த ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. என்ன இவ நான் கொடுத்த தண்டனையை வேண்டான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் நான் கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிறதா சொல்றா. அப்ப இப்ப நான் வேண்டான்னு தடுத்தா எல்லார் பார்வையில நான் ராட்சசி ஆயிடுவேனோ? தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இதுல என் புருஷனோட கௌரவமும் இருக்கு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். சுரேஷ், மன்னிச்சிடுங்க. நீங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோமலி வேற எதுவும் பேசாம அமைதியா ஸ்டோர் ரூம் கிட்ட போனா. அவ அழல, சண்டை போடல, அமைதியா தான் இருந்தா. ஆனா அந்த அமைதி சூரியகாந்த போட்ட திட்டத்தை விட அதை உடைக்கிற அளவுக்கு ரொம்ப பலமா தான் இருந்துச்சு. அம்மா, நான் உன்னோட புள்ள. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ அந்த பிரியாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க தான் சித்தியை இங்கே வர வச்சிருக்க. அதில் இங்கே ஏதோ ஒன்று நடந்து சண்டையாயிருக்கு. அதுக்கு நீ அன்னைக்கு தண்டனை கொடுக்குற, அதானே? டேய் சுரேஷ், இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஃபோனில் நீ ஒரு நல்ல செய்தின்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அண்ணி அழுவுறத பார்த்து அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கம்மா. அண்ணி ஸ்டோர் ரூமில் இருக்கிற வரைக்கும் நான் அந்த பிரியாவை போய் பார்க்க போகிறதும் இல்லை, அதை பற்றி பேச போகிறதும் இல்லை அப்படின்னு முடிவா சொல்லி சுரேஷ் அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். ராஜேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையை நின்னுக்கிட்டு இருந்தான். ராமாராவ் கோவமா எழுந்திருச்சு போயிட்டாரு. இந்த பக்கம் வரலட்சுமி, சாரதா, சூரியகாந்தம் அவங்க போட்ட பிளான் எல்லாம் தலைகீழா போயிடுச்சு அப்படின்னு கோவத்துல பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி வீடே அமைதியா இருந்துச்சு. ஆனா யாருமே தூங்கல. என்னக்கா இது? உன் பெரிய மருமகளால வீட்டுல உனக்கு மரியாதையே போயிடுச்சு போல. உன் சின்ன புள்ளைய உன்னை எதிர்த்து பேசிட்டு போறானே, இப்ப பிரியா சங்கதி என்ன பண்றது? இங்க பாரு சூரியகாந்தம், உன் சின்ன புள்ள உன்ன மாதிரி இல்ல, ரொம்ப புத்திசாலி. அவன் இதை விட மாட்டான். இந்த கோமலை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. வாயு முடுங்க. தேவையில்லாததை பேசி என் தலைவலியை அதிகமாக்காதீங்க. நான் அவளுக்கு கொடுத்த தண்டனையவே ஆயுதமா மாத்தி என் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே எனக்கு எதிரா பேச வச்சுட்டால. இப்ப அவ என்னமோ பெரிய தியாகம் பண்ணவ மாதிரி அந்த ஸ்டோர் ரூம்ல அமைதியா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போற? சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே, அவளை ரூமுக்கு அனுப்ப போறியா? அனுப்புறேன். ஆனா இப்ப இல்ல. இந்த வீட்டு பெரிய மருமகளா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்துகிட்டே அவ நரக வேதனைய அனுபவிக்கத்தான் போறா. அந்த நரக வேதனையை காட்ட போறதே நான் தான். நான் கொடுக்குற கஷ்டத்துக்கு என்னை விட்டுடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே ஓடி போயிடுறேன் அப்படின்னு அவளாவே ஓட போறப்பார். இந்த ஏழை வீட்டு பொண்ணுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அந்த திமிரு அடுக்கிறது எனக்கு தெரியாதா? அது எப்படிக்கா? வேலை அதிகமா செய்ய வைப்பேன், ஆனா சாப்பாடு போட மாட்டேன். உடம்புல பலமே இல்லாம எப்படி எல்லா வேலையும் செய்யறான்றத நானும் பாக்குறேன். நீங்க 2 பேரும் ஏன் கூட இருங்க. நாளைக்குல இருந்து உங்க துணிமணி துவைக்கிறது, இந்த வீட்டை பெருக்கிறது, எல்லா வேலையும் அவ தலையில கட்டுங்க, புரியுதா? இப்ப வந்திருக்க எங்க வழிக்கு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நாம கொடுக்குற கொடுமை இந்த பொண்ணு தாங்க போறான்னு. கோமலி ஸ்டோர் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஸ்டோர் ரூம் இருட்டாவும் ரொம்பவும் தூசி பிடிச்சும் இருந்துச்சு. ஆனா அவ அழல, உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. கதை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. தலை குடிஞ்சுக்கிட்டே ராஜேஷ் ரூம்குள்ள வந்தான். கோமலி, கோமலி, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிச்சிடுவேன், நீங்க மன்னிப்பீங்களா? பொண்டாட்டியோட உண்மையை உங்களால புரிஞ்சிக்க முடியலல்ல? என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க கோமலி. அம்மா தான் என்னுடைய உயிர். அவங்க சொல்கிறத தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அம்மா என் பணத்தை தான் நீ பார்ப்பேன்னு சொன்னப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. தயவு செஞ்சு வா, நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே பூச்சியெல்லாம் இருக்கும், இங்கே எப்படி தூங்குவ? வேண்டாங்க. இப்போ உங்க ரூமுக்குள்ள நான் வந்தனா அது அத்தையை மீறி நான் சண்டை போட்டு எதை சாதிச்ச மாதிரி இருக்கும். அந்த எண்ணத்தை அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா தப்பே பண்ணாம அவங்க கொடுக்குற தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் தப்பு பண்ணலைங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்ன கோமலி, என்ன செய்யணும்? என்ன நம்புங்க. உங்க அம்மா கிட்ட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா மனசுக்குள்ளேயாவது பொண்டாட்டி நல்லவன்னு நம்புங்க. என் பொண்டாட்டி தப்பு பண்ணல, அவ தப்பானவ இல்ல அப்படின்னு நம்புங்க. போதும், அந்த தைரியம் எனக்கு போதும்.
ராஜேஷ் தன்னுடைய பொண்டாட்டி கண்ணை பார்த்தான். அந்த கண்ணுல உண்மையை தவிர வேற எதுவுமே தெரியல. அவனும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். மறுபடியும் ஸ்டோர் ரூம்ல கோமலி தனியா தான் இருந்தா. சூரியகாந்த் அவங்க ரூம்ல இருந்து ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோமலி அந்த ஸ்டோர் ரூம்ல தூங்க முடியாம குளிர்ல நடுங்கிக்கிட்டு அவங்க காலில் வந்து விழுந்த மன்னிப்பு கேட்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வீடு அமைதியா இருந்துச்சு. இன்னும் எந்திரிக்கலையா இவ? ராத்திரி எல்லாம் அழுது அழுது லேட்டா படுத்து தூங்கிருப்பா போல. இருக்கட்டும் எழுந்திரிக்கட்டும், அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் சமையலறைக்கு போகும்போது திடீர்னு வீட்டு வாசலை பார்த்து அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. வாசலெல்லாம் அழகா பெருக்கி தண்ணியை தெளிச்சு கோலத்தை போட்டு துளசி மாடத்துக்கிட்ட விளக்கும் கூட ஏத்தி வச்சிருந்துச்சு. என்ன இது, இந்த வேலை எல்லாத்தையும் யார் செஞ்சாங்க அப்படின்னு சூரியகாந்த சமையலறைக்குள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள கோமலி குளிச்சுட்டு ஈர முடியோட அழகா புடவையை கட்டிக்கிட்டு எல்லாருக்காகவும் காஃபிய போட்டுக்கிட்டு இருந்தா. சூரியகாந்தத்தை பார்த்து கோமலி அமைதியா சிரிச்சா. வந்துட்டீங்களா அத்தை? பால் கொதிக்க வச்சுட்டேன், இதோ டிகாஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், காஃபி கொண்டு வரேன். உங்களுக்கு எப்பவும் போல சக்கரை கம்மியா போட்ட போதில்ல? ஆ, நீ நீ ராத்திரி ஸ்டோர் ரூம்லயே படுத்து தூங்குன? ஆமாத்த, அங்கதான் தூங்குனேன். அப்படி இருக்கும்போது இந்த கோலம், இந்த விளக்கு, இந்த காஃபி எல்லாம் நேத்து நீங்க தானே சொன்னீங்க ஸ்டோர் ரூம்ல போய் தங்கிக்கோ அப்படின்னு. ஆனா மருமகளா எல்லா பொறுப்பையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலையே. நான் மருமகளா என்னோட பொறுப்பு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த வீட்டுல சொந்தக்காரங்க வேற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுல. நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன் அத்தை. கோமலி காஃபி கப்பை எடுத்து சூரியகாந்த கையில வச்சா. சூரியகாந்த கை நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியில ஓட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாலும் இவ இவ்ளோ தைரியமா நிக்கிறாளேன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்படி ஏழை வீட்டு பொண்ணோட அறிவுக்கு முன்னாடி சூரியகாந்தத்துடைய திட்டம் மண்ணோட மண்ணா போச்சு. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சுரேஷ், வாங்க இந்தங்க காஃபி. போத நிப்பாற்றியா உன் நாடகத்தை அப்படின்னு சொல்லி சூரியகாந்த் அவங்க கையில இருந்த காஃபி கப்பை தூக்கி தரையில போட்டு உடைச்சாங்க. தரையில விழுந்து காஃபி கப்பு உடஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. என்ன, ராத்திரி முழுக்க ஸ்டோர் ரூம்ல தங்கியிருந்தோம், காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பண்ணி என் புள்ளக்கிட்ட எனக்கு ராட்சசி பட்டம் வாங்கி தர பாக்குறியா? பாத்தியாட சுரேஷ், உங்க அண்ணி என்னெல்லாம் பண்றான்னு. ஏம்மா, அண்ணி என்ன பண்ணாங்க? உனக்கு காஃபி கொடுத்தாங்க, கீழே போட்டது நீ தானே? அவ காஃபி குடுக்கலடா, என் தலைமையில கல்ல தூக்கி போடுறா. நீ என்ன குடும்பப்படுத்தினாலும் நான் எதுவும் நடக்காத மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு ஏழை வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியான என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. சாரதா, வரலட்சுமி, இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? ஐயோ அக்கா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? வீட்டு வேலை செய்யறதுக்காவது இவ இங்க இருந்து தானே ஆகணும். கோமலி, உங்க அத்தை காஃபி கப்பை தூக்கி போட்டா அந்த இடத்த சுத்தப்படணும். அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. வா வா, முதல்ல எங்களுக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி காய்ச்சி கொடு. அப்புறமா என் துணி எல்லாத்தையும் எடுத்து துவைக்கணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே மாதிரி டிஃபன் பிடிக்காது. தனித்தனியா பிடிச்சது எல்லாம் செய், பார்க்கலாம் எல்லாத்தையும் எவ்வளோ பொறுமையா செய்யறேன்னு. இன்னையிலேருந்து இந்த வீட்டில் நீ சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது, நரகமாக தான் இருக்கும். கோமலி எதுவுமே சொல்லாம உடஞ்சு போயிருக்கிற அந்த காஃபி கப்பை எடுத்துக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல பயம் இல்ல, ஆனா அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் மட்டும் இருந்துச்சு. வீட்டுல இருக்கிற 3 ஆம்பளைங்க, ராமாராவ், ராஜேஷ், சுரேஷ், இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல இருக்கிற 3 பொம்பளைங்க கோமலிய படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.